பாலையா, சுருளிராஜன் போன்ற எம்.ஆர். ராதா போன்ற பல குரலை பேசி பலகையான அவருக்கு 2 தினம் தன்னுடைய திறமையை நம்ம காட்ட முடியாம திறமை உள்ளவர் சொந்த ஒரு புதுவட்ட கலைஞர்கள் நிறைய இருக்காங்க. அப்பா நடிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னா 8 வயசுல நவாப் ராஜமாணிக்கம், மதுரை தேவி, பால வினோத சங்கீத சபா, தசாவதாரம், கிருஷ்ணலீலா, ராமாயணம், இது போன்ற நாடகங்கள்லாம் நிறைய 2 விஷயங்கள் 3 சம்பளம் அங்க இருந்து ஓடி இருக்க வெளியே இப்படியாவது நடிச்சு பெரிய ஆளாயிடணும். எங்க அப்பா ராஜபட் பெரிய நடிகை. அந்த ஆர்வத்தில் வந்துட்டேன். 27 வயசு ஆயிடுச்சு இப்போ. ஆனா இன்னும் ஆர்வம் நடிக்கணும், பெரிய இருந்தாலும் தட்டு தர மாதிரி நடக்கிறது. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. திறமை உள்ளவன் திரையில் நடிச்ச அந்த காலம், திறமையை இல்லாத ஒரு திரையில் நடிப்பது இந்த காலம். படங்களை அதிகம் நடிக்கிற அந்த காலம், புத்தியை கெடுக்க படம் எடுக்கிற இந்த காலம், நடிப்பு கலைவரை உணர்ந்து நடிந்த அந்த காலம், திறமை உள்ளவரெல்லாம் போயிடுச்சு. பக்தி படங்களை அதிகம் எடுத்து அந்த காலம், புத்திய கெடுக்க படம் எடுத்து இந்த காலம், அறிவு கதைகளை அதிகம் எடுத்த அந்த காலம், முறிவு கதைகள் அதிகம் எடுக்கிற இந்த காலம். ஆமா, கச்சை மார்புகளை இழுத்து கட்டினது அந்த காலம், பச்சையாகவே கச்சை நோட்டுக்கு உடம்பு கேட்டாண்ட இந்த காலம். காலம் இக்காலம். கலைவாணர் மாதிரி பாடுவேன். கலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு, பாட்டால் உணர்ச்சி ஊட்டும் கவிபாரதி சேர் தமிழ்நாடு, நாட்டு மக்கள் முன்னேற்றம் தன்னை நாடியே கவிதை பாடி வந்த தமிழ்நாடு, கலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. இப்படி இந்த பாட்டுல இருந்து எந்த பாட்டு பாடுத்தாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். பாடுவேன், நடிப்பேன், ஆடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் செய்வேன். செய்யாத தொழிலே கிடையாது. ஆனா வறுமை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, இந்த பாராட்டு விழாவுக்கெல்லாம் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஆலங்குடி சோழனா என் ஃப்ரெண்டு தான், கோவை குமாரதேவன் என் ஃப்ரெண்டு தான். ஆமா, நிறைய பாட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கவிஞர்கள், சிபில் விட்டன் பெரிய கவிஞர், எனக்கு பாடல் எழுதி கொடுப்பாரு. மாதிரி அவர்களுக்கு பூரா சமையல் பண்ணி ஸ்டோர் போடுவேன். சுத்திட்டு வந்துடுவாங்க. வேறுத்தாங்க எங்க இருக்க சாப்பாடு, சமையல் பெரிய பானையில சமையல் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு 10 பேர் இருந்தாலும் போடுவேன் சோறு. மனசு இது இல்லைன்னா உலகம் இல்லை. நாடு நடக்கிற நிலையில நமக்கு ஒன்றும் புரியல. நல்லவன் கெட்டவன் நம்பிக்கைக்குரியவன் நாட்டுல யாருமே தெரியல.
இங்கிலீஷ் தெரியாதவன் இந்து நினைச்சுக்கிட்டு எக்ஸஸ் பேப்பர் வாங்கிக்கிறான். இதயம் இல்லாதவன் வீட்டுல காந்தி எல்லாஜ்மெண்ட் மாட்டிக்கிறான். சொல்ல போனா எல்லாரும் கோவம், சொல்லாம போனா எனக்கு தான் பாவம். பாபு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.